ஃபஸ்ட்டு வீக்கு பாருங்கள் கவுண்ட் வர வேண்டிய அன்றைக்கி சாரோட யோக சபையில் வந்து எங்களுக்கு பாராயணம் இருந்தது. ஸோ வேண்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கவுண்ட்டுக்கெல்லாம் தனியாக ஒரு நோட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் மாத்திரம் போட்டு அதுக்கெல்லாம் டேலி பண்ணி அது ஒரு 20-25 பேஜுக்கு போட்டு வச்சுருந்தோம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து காமாட்சி கோயிலையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி சார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் சொல்லிட்டேன், சார் நீங்களாச்சு உங்கள் அம்மாவாச்சு, காமாட்சி நீங்களாச்சு உங்கள் அம்மாவாச்சு, எப்படி கணக்கு கொண்டு போகிறீங்க, எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, எவ்வளோ பாராயணம் வரப்போகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது. தோண வச்சது நீங்கள் தான், பண்ண வைக்க போகிறது நீங்கள் தான், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ரொம்ப வரல கவுண்ட்ஸு. ஏன்னா பீப்புளுக்கு அது தெரியல. வாய் விட்டு 100 ஸ்லோகம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ நிறைய பேரால் அது ஒரு தடவை படிச்சுட்டா டயர்ட் ஆகிடும், அதனால் போதும்னு நினச்சிட்டாங்க. சில பேர் வந்து டே படிப்பாங்க, சில பேர் வாரத்துக்கே 1 தடவை 2 தடவை தான் படிப்பாங்க, இப்படிலாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கு கொஞ்சம் கவுண்ட்டு கம்மி, செகண்ட் வீக்கு அதோட கொஞ்சம் தான் பெட்ரு. இது என்ன பண்ணோன்னு தெரியலையே. கரெக்டாக வந்து என்ன ஆச்சு, என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் யூஸ்வலாக அந்த கிளாஸஸ் எடுக்கிறச்சு என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதும் ஆடியோஸ் அனுப்புவேன் அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணது. யூஸ்வலாக 10 ஸ்லோகமாக ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுடுவேன் நான். ஸோ தட் அவங்க அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த கிளாஸில் அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அவள் என்ன பண்ணிட்டா, அந்த சௌந்தர்ய லகரி இது அந்த 1 to 100 அது மாதிரி 10 இருந்தது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அது கொஞ்சம் அந்த சவுண்ட் கரெக்ஷன்ஸ் ஏதோ 108 சொல்லி பண்ணி வச்சுட்டு 100 ஸ்லோகம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமிச்சா. ஐயோ நான் 108 கேட்டுன்னு இருந்தேம்மா, நான் வரி இது பண்ணுறியான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாள் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஒரு 25 ஸ்லோகம் 30 வருது, அது நடுநடுப்பு கொஞ்சம் பிரேக் ஆகிற இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி அவளுக்கு ஒரு 5-6 இது அமிச்சிருக்கேன் நான். அவள் இன்னும் உங்களுக்கு முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, கொஞ்சம் இருங்க நான் வந்து இதுக்கு லிரிக்ஸும் போட முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அம்மா அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், சும்மா வந்து காமாட்சியோட ஃபோட்டோஸ் ஒரு ஃபியூ இது வந்து பண்ணி அந்த வீடியோ கன்வெர்ட் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி நீங்கள் இப்போ இருங்கோ, நான் 2 days எனக்கு டைம் கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டா. நான் அந்த பையனுக்கு யார் இது என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன், அந்த பையன் பூனாலேயே அங்கே இருக்கான். ஸோ இந்த லேடிக்கு அமிச்சு நீங்கள் வந்து காமாட்சி ஃபோட்டோஸ் கொஞ்சம் அமிச்சு அது போட்டு பண்ணிவிடுங்கோன்னு. ஸோ அவன் வந்து ஒரு நாளில் பண்ணி அமிச்சிட்டான். அதுக்குள்ளே இவன் வந்து சாம்பிள் வந்து ஒரு 5-6 ஸ்லைட்ஸ் பண்ணி வித் லிரிக்ஸு எனக்கு அமிச்சா. இந்த என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் முதல்ல சேர்த்தவோ அவள் வந்துட்டு என்ன பண்ண